விஜயின் அரசியல் சதுரங்க ஆட்டம் தமிழகத்தின் தற்போதைய பிரதான எதிர்க்கட்சியான திமுகவிற்கு ஒரு பலத்த நாக் அவுட் அடியாக விழுந்துள்ளது என்றே அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகள் விஜயின் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் அதிகாரப்பூர்வமாக பங்கெடுப்பதன் மூலம் அவர்கள் இதுவரை நீடித்து வந்த திமுக கூட்டணியில் இருந்து முற்றிலும் வெளியேறுவது உறுதியாகியுள்ளது. வெளியில் இருந்து ஆதரவு என்ற நிலையை தாண்டி நேரடியாக தாவேகாவின் ஆட்சியில் பங்கு பெறுவதால் திமுகவுடனான அவர்களின் பல ஆண்டுகால பந்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. ஏற்கனவே நேற்று 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட்டணியின் மூலம் தமிழக அமைச்சரவையில் தடம் பதித்துள்ள நிலையில் இன்று விசிகவும் ஐயுஎம்எல்லும் கைகோர்ப்பது விஜயின் கூட்டணி பலத்தை இமயம் உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. கடந்த மே 10 அன்று விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது தாவேகாவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி நீடிக்குமா என்ற சந்தேகம் நிலவியது. ஆனால் வெறும் 2 வாரங்களுக்குள் ஒட்டுமொத்த அரசியல் திசையையும் விஜய் மாற்றி அமைத்துள்ளார். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியின் அச்சாணிகளாக விளங்கிய விசிக, காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளை தன்வசப்படுத்தி அவர்களுக்கு ஆட்சியில் அதிகார பகிர்வு அளித்துள்ளார். இதன் மூலம் கூட்டணி ஆட்சி என்ற புதிய அரசியல் கலாச்சாரத்தை விஜய் வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தியுள்ளார். அரசியல் கணக்கு, அதாவது விசிக சார்பாக திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வன்னி அரசு அல்லது அக்கட்சியின் முக்கிய பிரதிநிதியும், ஐயுஎம்எல் சார்பாக பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். ஷாஜஹானும் இன்று அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். திமுகவின் வாக்கு வங்கியில் சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களின் வாக்குகள் மிக முக்கிய பங்கு வகிப்பவை. தற்போது விசிகவின் தொல் திருமாவளவன் மற்றும் ஐயுஎம்எல் தலைவர்கள் விஜயை நேரில் சந்தித்து அமைச்சரவையில் பங்கெடுக்க சம்மதித்துள்ளனர். அந்த வாக்கு வங்கியை திமுகவிடமிருந்து மொத்தமாக டிவிகே நோக்கி திருப்பும் ஒரு அசாத்திய உத்தியாகும். நேற்று டிவிகே அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்களும் 7 தலித் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் பதவியேற்ற நிலையில் இன்று விசிக மற்றும் சிறுபான்மை சமூக பிரதிநிதியான ஐயுஎம்எல் இணைவது விஜயின் அமைச்சரவையை மேலும் பன்முகத்தன்மை கொண்டதாக மாற்றியுள்ளது. தேர்தல் முடிந்து சில நாட்களேயே திமுகவின் பிரம்மாண்ட கூட்டணியை சுக்குநூறாக உடைத்து தமிழகத்தின் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக ஜோசப் விஜய் உருவெடுத்துள்ளார். விஜயின் இந்த தொடர் சிக்சர் அதிகளால் திமுக தலைமை தங்களது அடுத்த கட்ட நகர்வை அறியாமல் திகைத்து போய் உள்ளது என்பது மட்டும் நிதர்சனம்.